காந்தாரா சாப்டர் 1 ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட். மொத்த கதையும் ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கி தன் தலையில சுமந்திருக்கிறார். அவரோட கண்களில் தெரிகிற தைரியம், ஆக்ரோஷம், இரக்கம், இது எல்லாமே கதை முழுக்க டிராவல் ஆகுது. ராஜ அரண்மனை, பக்கத்தில் இருக்கிற ராஜ வீதி, துறைமுகம், பக்கத்தில் இருக்கிற காடு. இந்த காட்டில் காந்தாரா பகுதி, ஈஸ்வர பூந்தோட்டம், இறைவனுடைய அருள் இருக்கிற இடம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் காட்டில் அசுர குணத்தோட கூடிய கடப்பா மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது. இங்க நடக்கிற அட்டகாசங்கள் தான் மொத்த கதையும். துறைமுகம் ராஜ வீதியில ஒரு தேர் உருண்டு வரும் பாருங்க. அப்ப நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் ஹாலிவுட்டுக்கு இணையா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. நான் பார்க்கும்போதும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அடுத்து குதிரை ஒன்று வரும். அந்த ரோட்ல குதிரை பறந்து வருது, உருண்டு வருது, அதை ஹீரோ ரிஷப் ஷெட்டி பிடிக்கிறது. கிராஃபிக் காட்சிகள் தான் மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லணும். அது கிராஃபிக்ஸ்னு நீங்க உணரக்கூட முடியாது. ரொம்ப தத்ரூபமா அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் காட்டுல தேவாங்குகள் பயங்கரமா சூழ்ந்து எல்லாரையும். அந்த காட்சிகளும் சரி, புலி வரக்கூடிய காட்சிகளும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு.